அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நியூமராலஜி பார்க்க போகிறாங்க. நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1லிருந்து 9 நம்பர் இருக்குது. ஆனால் 8 வரைக்கும் தான் நமக்கு அதில் எண்கள் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நம்பரை நீங்கள் 9 கூட வச்சு கூட்டினாலும் திரும்பி அந்த என்ன நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 9 சீக்வல் பார்த்தீங்கன்னா 10 1 தான் வந்துடும். 2 9 சீக்வல் 11 2 வந்துடும். அதனால் 9க்கு எண்கள் கொடுக்கல. அதனால் இந்த 26 ஆங்கில எழுத்துக்களுக்கும் 8 நம்பருக்குள்ளே வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் ஸ்க்ரீனில் என்னென்ன நம்பருக்கு என்னென்ன எண்கள் வருது அப்படிங்கிறது என் ஸ்க்ரீனில் எனக்கு வலது பக்கத்தில் வரும். அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த எண்கள் எந்தெந்த கிரகத்தோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதும் என்னோட வலது பக்கத்தில் வரும் பாருங்கள். 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு, 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது, 8 என்பது சனி, 9 என்பது செவ்வாய். ஏன்னா இந்த செவ்வாய் கூட யார் சேர்த்தாலும் செவ்வாய் ஃபுல்லாக ஆக்டிவ் பண்ணி அவங்களாவே மாறிடும். அதனால தான் செவ்வாய்க்கு நம்பர் கொடுக்கல உங்களுக்கு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதேமாரி இந்த சூரியனோட காரகத்துவத்தில் என்னென்ன நம்பர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லிருந்து 108 பாகமாக பிரிக்கிறோம். நட்சத்திரங்கள் 108 பாருங்க. அதேமாரி 27 நட்சத்திரத்தையும் 108 பாகங்களாக பிரிக்கிற மாதிரி அந்த ஜாதகத்தில் உங்கள் லக்கணம் ராசியை வச்சு கணக்கு பண்ணி அப்படி பிரிக்கும்போது உங்களோட பெயர் எழுத்துக்கள் எந்த நம்பரில் வந்தால் ராசி வரும் அப்படிங்கிறத வச்சு கணக்கு பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நியூமராலஜி எண்கள் பலன் தரும். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். இது சூரியனோட காரகத்துவத்தில் இருக்கிற எண்கள் 108 வரையும் இருக்குது. என்னென்ன எண்கள் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சொன்ன பாருங்க. அதில் எந்தெந்த எண்கள் இல்லாமோ என்னென்ன காரகத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்க்ரீனில் வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் பேர் எந்த நம்பரில் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா வருது. அது நல்லதாக கெட்டதாக நீங்கள் சொல்லலாம். மற்றபடி ஜாதகத்தை பார்த்து அமைக்கிறது நாங்கள் அமைச்சு தந்துடுவோம். எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் வரும். நல்லபடியாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனி அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பேர் நல்ல முக்கியமாக நல்லதாக அமையணும். அதுதான் மெயின். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லாஸ் ஆகாமல் போகணும் அப்படின்னாவே நல்ல பேர் அமைஞ்சால் மட்டும் தான் ஒரு பேரு புகழோடு இருக்கும். அதுமாரி. நன்றி, வணக்கம்.